என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய தேர்தல். ஆக அந்த தேர்தலில் இந்த புதுவை நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திரு வைத்திலிங்கம் அவர்கள் உங்களிடத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நான் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல மாட்டேன், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவருக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அதேபோல் தட்டாஞ்சாவடியில் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் கழக வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்கள். ஆகவே அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை தேடி தந்திட வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறேன். ஏதோ தேர்தலுக்காக மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்கிற அந்த உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்தில் நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் நடைபெறுகிற முதல் தேர்தல். ஆக கலைஞர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய கொள்கை, அவருடைய லட்சியம், அவருடைய உணர்வுகள் நம்முடைய உடலோடு, உள்ளத்தோடு, ஊனோடு, உதரத்தோடு இரண்டர கலந்திருக்கிறது. ஆகவே அந்த உணர்வோடு நான் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். கடந்த 20ஆம் தேதி நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். திருவாரூரிலே தொடங்கி நேற்று வரை தமிழகத்தை வலம் வந்து இன்று புதுவைக்கு நான் வந்திருக்கிறேன். மீண்டும் தமிழகத்திற்கு செல்லவிருக்கிறேன். புதுவை எனக்கு புதிதல்ல, புதுவைக்கு நானும் புதியவன் அல்ல. புதுவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய மதிப்பிற்குரிய வைத்திலிங்கம் அவர்களை வெற்றி பெற வைக்க, தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அன்புக்குரிய வெங்கடேசன் அவர்களை வெற்றி பெற வைக்க நீங்கள் சிறப்பான வகையில் ஆதரவினை தந்திட வேண்டும். ஆக வாக்கு கேட்பதற்காக மட்டும் நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய புரட்சி முதல்வராக இந்த மாநிலத்தை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு நாராயணசாமி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லவும் வந்திருக்கிறேன். எதற்கென்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி மறைந்தார்கள், நம்மை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் மறைந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு கீழ்த்தரமான புத்தியை கலைஞர் இறந்த நேரத்தில் வெளிப்படுத்தியதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அதே நேரத்தில் புதுவை மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பல சிறப்புகளை இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்கிற முறையில் அறிவித்திருக்கிறார். கலைஞருக்கு வெண்கல சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இதே புதுச்சேரியில்
ஒரு சாலைக்கு, ஒரு முக்கியமான சாலைக்கு தலைவர் கலைஞருடைய பெயர் சூட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். காரைக்கால் புறவழிச்சாலைக்கு கலைஞர் பெயர் சூட்டப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். காரைக்காலில் தொடங்கப்படக்கூடிய பட்ட மேற்படிப்பு மையத்திற்கு கலைஞர் பெயர் சூட்டப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் தலைவர் கலைஞருடைய பெயரால் ஒரு இருக்கை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இப்படி தலைவர் கலைஞரை கொண்டாடிய புதுவை முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நாராயணசாமி அவர்களுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக திமுக கழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல, கலைஞருடைய மகனாகவும் இருந்து நான் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய ஆணி வேராக திகழக்கூடிய இந்த புதுச்சேரி மண்ணிலே நான் உங்கள் மத்தியில் நின்று கொண்டு உங்களிடத்தில் ஆதரவு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நினைத்து பார்க்கிறேன், 1942 தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மாணவனாக படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் இதே புதுச்சேரியை சார்ந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கடிதம் பாவேந்தர் கைக்கு வருகிறது. அவருடைய கைக்கு கிடைத்த 5வது நாள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்கள் ஒரு கவிதையை எழுதி அனுப்புகிறார். அந்த கவிதைக்கு ஒரு தலைப்பு அதில் எழுதியிருக்கிறார். என்ன தலைப்பு என்று கேட்டால், தன்பொழிலில் குயில்பாடும் திருவாரூரில் தமிழ்நாடு மாணவர் மன்றங்கான் என்ற அந்த தலைப்பை அவர் அதில் எழுதி காட்டி, அதற்கு பிறகு அதில் ஒரு கவிதையை சுட்டி காட்டி இருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வரிகள், அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிளம்பிற்றுக்கான் தமிழ்ச்சிங்க கூட்டம், கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை, வளம்பெரிய தமிழ்நாட்டின் தமிழரல்லாதார் வால் நீட்டினால் உதைதான் கிடைத்திடுங்கான் என்று பாவேந்தர் அவர்கள் கலைஞருக்கு இந்த கவிதையை எழுதி அனுப்புகிறார். 1942 இந்த கவிதை எழுதப்பட்டிருந்தாலும் இப்போ 2019ஆம் ஆண்டுக்கும் இந்த கவிதை பொருத்தமாக இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், பகை கூட்டத்தை கிழித்தெறிவதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இதே புதுச்சேரியில் தலைவர் கலைஞர் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் தாக்கப்பட்டு நடுரோட்டில் அவரை உருட்டிவிட்ட அந்த காட்சி வரலாற்றில் அதை பதிவாகி இருக்கிறது. 20 வயது இளைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் அவரே வேடமேற்று ஒரு நாடகத்தை நடத்துகிறார். அந்த நாடகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்ற வேடம் சிவகுரு வேடம். ஆக சிவகுரு வேடம் ஏற்று அந்த நாடகத்தை நடத்தி காட்டினார். நாடகம் முடிந்தது, மாநாடு முடிந்தது. திரும்பி அவர் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் மாநாட்டை முடித்துவிட்டு அவர் வெளியிலே திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது சில கயவர்கள் அந்த நாடகம் நடத்திய காரணத்தால் அதோ ஓடுகிறான் சிவகுரு சிவகுரு என்று சொல்லி ஓட ஓட தலைவர் கலைஞர் அவர்களை விரட்டி அடித்து துன்புறுத்தி செத்தான் என்று சொல்லி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த விரட்டி போட்டுவிட்டு போன அந்த சமயத்தில் மயக்கமடைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை இதே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவரை காப்பாற்றி இரவு முழுவதும் தங்களுடைய வீட்டிலே பத்திரமாக வைத்துவிட்டு மறுநாள் தான் அவரை வெளியில் அனுப்பினார்கள்.